2025ஆம் ஆண்டு ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற 40வது தேசிய இளையோர் தடகள போட்டிகளில் நம் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த இளம் வீரர் ஹேமபிரசாத் தங்கப் பதக்கம் வென்று தேசிய அளவில் வரலாறு படைத்துள்ளார். வயதுக்குட்பட்ட பிரிவில் தொடர் ஓட்ட போட்டியில் பங்கேற்று தனது வேகத்தால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய ஹேமபிரசாத் விழுப்புரம் மாவட்டத்தின் பெயரை தேசிய மேடையில் உயர்த்தியுள்ளார். இந்த வரலாற்று சாதனைக்கு பின்னால் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்கத்தின் தலைவர் திரு பொன்னுசாமி கார்த்திக் அவர்களின் அபாரமான வழிகாட்டுதலும் ஆதரவும் குறிப்பிடத்தக்கது. First of all, தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் பிரசிடென்ட், சேர்மன் அண்ட் செக்ரட்டரி எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பொறுப்பேற்ற ஓராண்டுக்குள் தேசிய நிலை பதக்கம் கிடைத்திருப்பது ஒரு பெரும் பெருமை. திறமை மிக்க இளைஞனின் விமான கட்டணம் முதல் அனைத்து தேவையான செலவுகளையும் தாமாகவே ஏற்று பொருளாதார குறைபாடு கொண்ட திறமையாளர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக திகழ்கிறார் திரு பொன்னுசாமி கார்த்திக் அவர்கள். இந்த சிறப்பான சாதனைக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் சேர்மன் திரு வால்டர் ஐ தேவாரம் IPS, பிரசிடென்ட் திரு TK ராஜேந்திரன் IPS, செக்ரட்டரி திருமதி C லதா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட தடகள சங்க செயலாளர் திரு மணிவண்ணன் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே சமயம் இந்த வெற்றியின் இன்னொரு முக்கியமான தூணாக திகழ்கிறார் பயிற்சியாளர் ராஜேஸ்வரி அவர்கள். அவரது கடின உழைப்பும் ஊக்கமும் தான் ஹேமபிரசாத்தை வெற்றியின் பாதைக்கு இட்டு சென்றது. பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். கிளம்புடா, இனி கலங்காத. வாயிடா, இனி பதுங்காத. ஏடுடா, நீ தயங்காத. விளையாடுடா, நீ அடங்காத. இனி வரும் காலங்களில் நடைபெற உள்ள தடகள ஒலிம்பிக் போட்டிகளில் நம் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்திலிருந்தும் தங்கப் பதக்கங்கள் மழை பெய்ய போவது உறுதி.